குறிப்பாக வந்து அந்த செயற்கைக்கோள் இவையெல்லாம் விண்ணில் செலுத்தப்படுவது இந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து தான். ஆக்சுவலாக அதனால ஆந்திராவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. இன்றைக்கி வந்து அது ப்ரைட் ஆஃப் ஆந்திரா அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. ஆனால் உண்மையில் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது தமிழ்நாடுக்கு கிடைத்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தான் முதல்ல அது போன்ற ஒரு ஏவுதளத்தை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது தமிழ்நாட்டுக்கு வரவிடாமலாக்கி ஆந்திராவுக்கு தாரை வார்த்தது, ஆந்திராவுக்கு போகுமாறு செய்தது அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்போ சிஎம்மாக இருந்தவர் சிஎன் அண்ணாதுரை அவர்கள். இஸ்ரோவில் அப்போ வந்து சேர்மனாக இருந்தவர் விக்ரம் சாராபாய் அவர்கள். அந்த விக்ரம் சாராபாய் அவர்கள் தலைமையில் ஒரு குழு தங்களுடைய ஏவுதளம் அமைக்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமான இடத்தை தேர்வு செய்ய முயற்சி செய்து எல்லா இடத்திலும் பயணப்பட்டது. அவங்க ஆரம்பத்திலேயே சில விஷயங்களை க்ரைட்டீரியாவாக வச்சுருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் இந்தியாவுடைய மேற்கு கரை பகுதியில் ஏவுதளம் அமையக்கூடாது. அதாவது இந்த கேரளா வழியாக போகக்கூடிய அந்த கோஸ்டல் லைனில் கூடாது. கிழக்கு கடற்கரை பக்கம்தான் நம்ம வந்து ஏவுதளத்தை அமைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருந்தாங்க. இதற்கான இடத்தை தேடும் பணியை அந்த காலத்தில் இருந்த தலை சிறந்த இஸ்ரோ விஞ்ஞானி வாசகம் அப்படிங்கிற ஒரு தலைமையில் இருந்த குழு தேர்வு செய்ய ஆரம்பித்தது. அவங்க ஏன் வந்து கிழக்கு கடற்கரை சாலையை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, சூரியன் இந்த பூமி எந்த பக்கமாக சுற்றுகிறதோ அந்த சுழற்சிக்கு ஏற்றபடியான ஒரு திசையிலிருந்து தான் நம்ம வந்து அந்த விண்கலத்தை செலுத்த முடியும். அதுக்கு எதிர் திசையிலேருந்து செலுத்த முடியாது. அப்படின்னா அதற்கு இயைந்த திசையாக இருப்பது கிழக்கு கடற்கரை சாலை தான். அங்கேருந்து இது பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஈஸ்ட் கோஸ்ட் ஏரியாவில் வந்து ஒரு ஏவுதளத்தை அமைப்பது அப்படின்னு முடிவெடுத்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாசகம் என்கிற விஞ்ஞானி தலைமையில் இடங்களை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு விஞ்ஞானிகளுடைய குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அவர்கள் பல இடங்களை தேடி கடைசியில் ஃபைனலைஸ் பண்ணது என்னென்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணது 2 பிளேஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அதில் முதல் பிளேஸ் வந்து தமிழகத்தினுடைய நாகப்பட்டினத்தின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருந்தது. ஒருவேளை இது இல்லை அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு போகலாம். இதுதான் அவங்க சாய்ஸ். ஸோ இது சம்பந்தமாக தமிழக அரசோட பேச்சுவார்த்தை நடத்தணும். அதற்காக விக்ரம் சாராபாய் டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தமிழக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சென்னை வந்து எங்கே பேச்சுவார்த்தைனா அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். விக்ரம் சாராபாய் எவ்வளோ பெரிய ஒரு தலை சிறந்த விஞ்ஞானிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அவரை பற்றி அப்துல் கலாம் அவர்கள் புகழாத நாளே கிடையாது. அவர் எழுதியிருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்கள் எல்லா இடங்களிலும் விக்ரம் சாராபாய் பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கார். அவ்வளவு ஆகத்தலை சிறந்த ஒரு விஞ்ஞானி. அவர் வந்து விஞ்ஞானிகளோடு வந்து பேச்சுவார்த்தைக்காக அமர்ந்திருக்கிறார். ஆக்சுவலாக சிஎன் அண்ணாதுரை அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும். அவர் வந்து ஷோல்டர் பெயின், தோல் வலி அப்படிங்கிற காரணத்தால் வரல. அப்படின்னா அவருக்கு அடுத்த நிலையில் மதியழகன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்னு சொல்லப்படுகிறது. மதியழகன் அவர் ஏதோ கட்சி கூட்டத்துக்கு போகிற மாதிரி ரொம்ப தாமதமாக அந்த கூட்டத்துக்கு வந்து சேர்கிறார். விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் பல மணி நேரம் காக்க வைக்கிறார். கடைசியில் ஒரு வழியாக வந்து சேர்கிறார். அப்படி வந்து சேருகிற அந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னா, நிற்கவே முடியாத வழிக்கு அப்படி கீழே விழுற மாதிரியான ஒரு தோரணையில் அவர் வருகிறார். ஒரு 2 பேர் மதியழகனை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு வந்து அமர்த்துகிறார்கள். அவர் மதியழகன் பேசின விதம், நடந்து கொண்ட விதம், தமிழக அரசுடைய அணுகுமுறை, இதெல்லாம் விக்ரம் சாராபாய்க்கு ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்துகிறது. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுமே விக்ரம் சாராபாய் சொல்லுகிறார், இனி தமிழ்நாடெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வராது, ஸ்ரீஹரிகோட்டால் தான் அப்படிங்கிறார். அதுபோல் ஸ்ரீஹரிகோட்டால் தான் ஆரம்பமாயிற்று. இந்த சம்பவம் நடந்தது. இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, தலை சிறந்த இஸ்ரோ விஞ்ஞானியான நம்பி நாராயணன் அவர்கள் தன்னுடைய சுயசரிதையை எழுதியிருக்கிறார், ஆட்டோபயோகிராஃபி. அந்த நூலுடைய பெயர் ரெடி டு ஃபயர், ஹவ் இந்தியா அண்ட் ஐ சர்வைவ்ட் த ISRO ஸ்பை கேஸ். இந்த புத்தகத்தில் அவர் அப்படியே எழுதியிருக்கிறார். அதில் மதியழகன் வந்து அப்படியே விழக்கூடிய நிலையில் வந்தார். அதை 2 பேர் அப்படி தாங்கி பிடித்து கொண்டு வந்தார்கள்னா, மதியழகன் என்ன விதமான ஒரு நிலைமையில் வந்திருக்காருங்கிறத அதுக்கு மேலே நம்ம விவரிக்க தேவையில்லை, எல்லோரும் புரிந்து கொள்ளலாம். எப்படி விஞ்ஞானிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு, ஒரு முக்கியமான விஷயம் பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு என்ன விதமாக ஒரு திமுக அமைச்சர் வந்து சேர்ந்தார்,
அவர்கள் அப்படின்னா இந்த இவ்வளவு பெரிய விஷயத்தை அவர்கள் என்ன விதமாக பார்த்தார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. பகுத்தறிவாதிகள் எவ்வாறெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இந்த குறிப்பு ஒரு பெரிய சான்று. இன்றைக்கு அண்மையில் இப்படி ஆக இதன் மூலமாக என்னாச்சு அப்படின்னா, ஒரு இஸ்ரோ நமக்கு வந்திருக்க வேண்டியது தினந்தோறும் தமிழகத்தின் பெயர் அடிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது அத்தனையும் ஒட்டுமொத்தமாக நாம் இழந்தோம்.